அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். 7 புக்லெட் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் 8000 ப்ராப்ளம் இருக்கும். 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸ் நீட்டாக கொடுத்துருவேன். ஸோ வேணுன்றவங்க அந்த 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸை புக் பண்ணிக்கிங்க. வித் டெஸ்ட் சீரியஸோட வந்துடும். ஸோ டெஸ்ட் சீரியஸ் எவ்ரி வீக் சண்டே வந்துடும் அந்த டெஸ்ட் சீரியஸ். ஓகே, ஸோ வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்லெட்ஸ் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கான்டாக்ட் நம்பர் 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே உங்கள் கைக்கு பார்சல் வர மாதிரி கொரியர் போட்டு விட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் சிமெட்ரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் பார்க்கலாம். ஒரு ரிசல்ட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த ரிசல்ட்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த 7 புக்லெட்ஸ் கேட்டு வாங்கி புக் பண்ணிக்கிங்க. அந்த 7 புக்லெட்ஸ்ன்றது ரொம்ப ஒர்த்தான கொஷின் கலெக்ஷன்ஸ். கம்ப்ளீட்டாக 10 சாப்டருமே கொடுத்துருப்பேன். ஒரு ஃபார்முலா புக்லோட சேர்ந்து வந்துடும். ஓகே, ஸோ ஜென்ரல் ஃபார்ம் பார்த்துருவோம். ஜென்ரல் பாலினாமியல் ஈக்குவேஷன் இன்டிகிரேட் n எப்படி இருக்கும் பாருங்க. an x to the power n, an minus 1 x to the power n minus 1 plus and so on a1x plus a0 equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா a not equal to 0. சப்போஸ் இதனுடைய ரூட்ஸ் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவே பாலினாமியல் இப்படி ரைட் பண்ணிக்கலாம். an டைம்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கிவன் ரூட்ஸ். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸை பார்க்க போகிறோம். சப்போஸ் பாலினாமியல் ஆஃப் டிகிரி வந்து செகண்ட் டிகிரியாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். உங்களோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் இருக்குது. சம் ஆஃப் ரூட்ஸ்னா மைனஸ் பி பை ஏ. இந்த கோஎஃபிஷியன்ட்டோட பை இது அது மைனஸ் டைம்ஸ் போட்டுக்கணும். அதே ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா சி பை ஏ. சப்போஸ் ஒரு கியூபிக் பாலினாமியல் கொடுத்துட்டாங்க, ஆல்ஃபா பீட்டா காமா கொடுத்துட்டு கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து அதனுடைய கோஎஃபிஷியன்ட் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கேட்குறான்னு வச்சுப்போம். சம் ஆஃப் ரூட்ஸ் மைனஸ் பி பை ஏ, சம் அண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சி பை ஏ. ஓகே, ஸோ அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா மைனஸ் டி பை. ஃபோர்த் டிகிரி பாலினாமியல்னா ஒரு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ மைனஸ் பி பை ஏ, சி பை ஏ, மைனஸ் டி பை ஏ, அப்புறம் இ பை ஏ. ஓகே, ஸோ சம் ஆஃப் ரூட்ஸு, சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு, சம் அண்ட் ட்ரிபிள் டைம்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு, அப்புறம் கம்ப்ளீட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஓகே, ஸோ அடுத்து ஃபார் quadratic equation சப்போஸ் இஃப் ஆல்ஃபா பீட்டா த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எக்ஸ்பிரஷன் பார்த்துங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா. இது எக்ஸ்பாண்ட் பண்ணி சிம்பிளை பண்ணினா உங்களுக்கு இது கிடைச்சிரும். அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ்னா மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா சி பை ஏ. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 2ac பை ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். அதே போல் 1 பை ஆல்ஃபா 1 பை பீட்டாக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா இன்டு பீட்டா மைனஸ் பி பை ஏ சி பை ஏ. கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா மைனஸ் பி பை சின்னு ஒன்று நிற்கும். அதுபோல் 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை ஆல்ஃபா ஸ்கொயர் இன்டு பீட்டா ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் தான் இப்போ ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சோம். ஜஸ்ட் அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ இது போல் நிறைய கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் நீட்டாக கொடுத்துட்டே வருவேன். சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அடுத்து ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை காமா கிராஸ் மல்டிபிள் பண்ணுறீங்க. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா, இது பி ஸ்கொயர் மைனஸ் 2ac டிவைட் பை ஏசி. ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அடுத்து ஃபார் கியூபிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்க. ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் 0. இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ரூட்ஸ் ஆஃப் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் பாருங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா. இந்த எக்ஸ்பிரஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்க போகுது, அவ்வளோதான். ஸோ இது மைனஸ் பி பை ஏ சி பை ஏ, அப்புறம் இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 2ac டிவைட் பை ஏ ஸ்கொயர். அப்புறம் 1 பை ஆல்ஃபா 1 பை பீட்டா 1 பை காமா. ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ ஒரு ஸ்மால் சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் மைனஸ் டி பை ஏன்னு கிடைக்கும். மைனஸ் டி பை ஏ. இது 1 பை ஆல்ஃபா பீட்டா 1 பை பீட்டா காமா 1 பை காமா ஆல்ஃபா. ஒன்றும் இல்லை, நியூமரேட்டர் ஆல்ஃபா பீட்டா காமா டிவைட் பை ஆல்ஃபா கியூப் ஆல்ஃபா பீட்டா காமான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பி பை டின்னு கிடைச்சிடும். ஸோ இந்த சம் ஆஃப் ரூட்ஸு மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு சி பை ஏ, சம் அண்ட் ப்ராடக்ட் மைனஸ் டி பை ஏ. ஓகே, சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் ரூட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். சப்போஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா இதெல்லாமே ரூட்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் கால்டு சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் இஃப் இட் இஸ் வேல்யூஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு அண்டர் எனி பர்முடேஷன் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் சம் ஆஃப் ரூட்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சிமெட்ரிக்காக தான் இருக்கும், சம் அண்ட் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் சிமெட்ரிக்காக தான் இருக்கும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் சம் அண்ட் ஸ்கொயர் ஆஃப் ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு என்னது ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிமெட்ரிக் தான். 1 பை ஆல்ஃபா 1 பை பீட்டா 1 பை காமா எடுத்துக்கிட்டாலும் சிமெட்ரிக் தான். ஸோ எந்த ஸ்பெஷல் கேஸ் நீங்கள் பார்த்தாலும் ஆல்வேஸ் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்னவாக இருக்கும்? சிமெட்ரிக் ரூட்ஸாக இருக்கும். ஓகே, அடுத்து ஜென்ரலாக ஒரு பாலினாமியல் இருக்குது, ஒரு nth டிகிரி பாலினாமியல் இருக்குன்னா சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கிடைக்கும்? மைனஸ் பி பை ஏ. டேரெக்டாக போட்டு பண்ணி தான். இது ஒரு பாலினாமியல் இருக்குது அப்படின்னா இதோட சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பை ஏ.
the product of all the roots கேட்டாங்க அப்படின்னா minus 1 whole power n இந்த last coefficient divided by leading coefficient. So product of roots minus 1 whole power n divided by f a minus 1 whole power n into f by a the last coefficient divided by இந்த nth degree polynomial உடைய non-zero terms. அடுத்து if the sum of roots is 0 then the coefficient x to the power கண்டிப்பா 0 ஆயிடும் இல்லைங்களா. sum of rootsனா b வந்து கண்டிப்பா 0 ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த coefficient வந்து உங்களுக்கு 0. அதுபோல ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 0 ஆகுது அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 0 ஆகும். இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த எஃப்ல 0 ஆனா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் காலி. அதே போல சம் ஆஃப் ரூட்ஸ்னா இந்த பி காலி ஆகிடும். ஓகே, இஃப் டூ ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் தென் தி சம் இஸ் எஸ்னா ஈச் ரூட்ஸ் எப்படி இருக்கும் s/2 இருக்கும். அடுத்து இஃப் டூ ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அந்த சம் ப்ராடக்ட் இஸ் பி இருந்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. ஓகே, ஸோ இதுதாங்க இந்த 4 பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு, நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து the formation of equation when the roots are given அப்படின்ற பட்சத்தில் எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சப்போஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 அண்ட் ஆல்ஃபா n ஆர் த ரூட்ஸ் இருந்தால் எக்ஸ் பவர் n டைம்ஸ் சம் ஆஃப் ரூட்ஸு சம் ஒன் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு 3 டைம் ரிப்பீட்டட் ரூட்ஸு அப்புறம் 4 டைம்ஸு அப்படியே நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிட்டே போக வேண்டியதான். ஸோ ஆல்டர்னேட் சைன் எக்ஸ் பவர் n மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ளஸ் சம் ஒன் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 5 டைம்ஸ் அப்புறம் மைனஸ் சம் ஒன் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 3 டைம்ஸு ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் மைனஸ் 1 பவர் n இன்ட்டு டோட்டல் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இந்த ரிலேஷன்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா காமா இருந்தால் சப்போஸ் ஆல்ஃபா பீட்டா இருந்தால் குவாட்ராட்டிக் ஃபார்மேட் இப்படி வரும், ஆல்ஃபா பீட்டா காமா இருந்தால் கியூபிக் ஃபார்மேட் இப்படி வரும். ஓகே, சப்போஸ் இந்த ஸ்பெஷல் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த x1 இஸ் இஃப் x1 இஸ் ரூட்டாக இருக்குது அப்படின்னா சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக 0 ஆகிடும். இந்த ரிலேஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸில் x -1 ஒரு ரூட்டாக வருது அப்படின்னா ஒரு பாலினாமியலுக்கு x1 இஸ் ரூட்டாக வந்தால் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் 0. சப்போஸ் -1 வந்து ஒரு ரூட்டாக வருது அப்படின்னா சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஈவன் பவர்ஸ் ஓகே ஈக்குவல் டு சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பவர்ஸாக இருக்கும். ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறீங்க அது வந்து -1 ரூட்ஸாக வருது அப்படின்னா அந்த பாலினாமியலுடைய ஈவன் டிகிரி ப்ளஸ் ஆட் டிகிரி ரெண்டுத்தையும் சம் பண்ணினா ஈக்குவலாக வரும். சப்போஸ் ஒரு பாலினாமியலுக்கு x1 வந்து x = 1 ரூட்டாக வருதுன்னா சம் ஆஃப் ஆல் த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து 0 ஆகிடும். சப்போஸ் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல் ரூட்ஸ் வருதுன்னா டிஸ்கிரிமினன்ட் b² - 4ac வந்து 0 வந்துடும். அப்போ b² = 4ac நமக்கு தெரியும். டெல்டா டிஸ்கிரிமினன்ட் b² - 4ac வேல்யூ என்னதுங்க 0. அடுத்து இஃப் டூ ரூட்ஸ் ரெசிப்ரோக்கல் அப்படின்னா அர்த்தம் ப்ராடக்ட் வேல்யூ வந்து 1 அர்த்தம். ஸோ ஆல்ஃபா = 1/β ஆர் பீட்டா = 1/α. ஸோ ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதர் அப்படின்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஏவோட கான்ஸ்டன்ட் சியோட கான்ஸ்டன்ட் சேமாக இருக்கும். இதெல்லாம் கண்டிஷன், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். இது நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ எப்போ அப்ளை பண்ண முடியும்? MCQ கலெக்ஷன்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய கொஷின்ஸ் கொடுத்துட்டே வருவேன். ஸோ கொஷின்ஸ்லாம் டைட்டாக இருக்கும், வேறு மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். எவ்ரிடே மார்னிங் ஒரு 5 to 8 என்னோட புக்லெட்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டே டைமில் உங்கள் ஒர்க் பாருங்கள், சப்ஜெக்ட் படிங்க. அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ் ஃபுல் டே வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ போடுற வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே வருவேன். சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து இஃப் 2 and -3 ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் வேல்யூஸ் ஆஃப் p and q சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வேலை முடியுது. ஸோ p = 1 q = -6. சேம் அதே ரிலேஷன் ஆல்ஃபா பீட்டா ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு α² + β² வேல்யூ கேட்குறாங்க 37/9. சேம் கியூபிக் ரூட் கொடுத்துட்டு 1/α 1/β 1/γ. ரிலேஷன் என்ன வேணும்? சம் ஆஃப் ரூட்ஸ் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் -d/a. பாருங்க கியூபிக் பாலினாமியலுக்கு இந்த வேல்யூ வந்து -c/dன்னு போட்டிருக்கோம் கரெக்டுங்களா? ஸோ -c/d. ஸோ சியோட வேல்யூ வந்து -6. அப்போ -6னா +6 கன்வெர்ட் ஆகிடும். சிம்பிளாக போட்டு வேல்யூ முடிச்சிடலாம். ஓகே, ஸோ சம் ஆஃப் ரூட்ஸு சம் ஒன் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு எல்லாமே உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்லெட்ஸோடைய ஃபார்மேட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவேன். என்னோட குரூப்பில் இது வரைக்குமே ஒரு 260 கேண்டிடேட்ஸ் வந்து டெஸ்ட் சீரீஸில் இருக்காங்க. இப்போ MCQ புக்லெட்டும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அந்த MCQ புக்லெட்டை வாங்கி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.